குண்டுமணி அளவினாலும் தங்கம் தங்கம்தான் என்று பலர் சொல்வதை கேட்கும்போது மக்களுக்கு தங்கத்தின் மேல் உள்ள ஈர்ப்பும் அதை வாங்குவதில் இருக்கும் ஆர்வமும் குறைந்ததே இல்லை என்பதையே காட்டுகிறது. 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்கள் மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அதன்படி பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை சுலபமாக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 7,510 ரூபாயாகவும் 1 சவரன் தங்கம் 60,000 ரூபாயை தாண்டி மக்களை அலறவிட்டுள்ளது. தங்கத்திற்கு 3% GST வரியும் விதிக்கப்படுவதோடு செய்கூலி, சேதாரம் ஆகியவற்றின் மூலமாகவும் கூடுதல் செலவு ஆகிறது. இந்நிலையில் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தை வாங்குவதற்குள் இப்பவே கண்ண கட்டுதே என்று சொல்ல வைத்து விடுகிறது. இதனால் மிடில் கிளாஸ் குடும்பங்களும் தங்கம் வாங்குவதை ஊக்கப்படுத்தும் வகையில் EMI மூலம் தங்க நகை வாங்குவதை அனுமதிக்க வேண்டும் என்று நகை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்க நகைகளை வடிவமைப்பவர்களின் திறன் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செபி, ரிசர்வ் வங்கி, வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம், நிதியமைச்சகம், வர்த்தக அமைச்சகம் உள்ளிட்ட பல அமைப்புகள் தங்க விற்பனையை தற்போது கண்காணித்து வருகின்றன. ஆனால் இதற்கு மாற்றாக அனைத்தையும் நிர்வகிக்கும் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டுமென நகை வியாபாரிகள் பரிந்துரை செய்கின்றனர். இது தங்கம் வாங்கும் நடைமுறையை சுலபமாக்கும் எனவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.